நம்ம எல்லாரும் போட்டத்தக்க ரமண மகரிஷி, வேதாந்த மகரிஷி எல்லாரும் அந்த உடல் உபாதைகள்ல அனுபவிச்சு இறைவனடி சேர்ந்தவங்க தான். அதனால இந்த உடல் வலின்றது எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம சொல்லுவோம், என் உயிரே உயிரே நீ இன்றி நான் இல்லை, மனைவியை பார்த்தெல்லாம் சொல்லுவோம். அவ வலியை நம்ம வாங்கிக்க முடியாது, நம்ம வலிய வாங்கிக்க முடியாது. சாமியா இருந்தாலும் இந்த உடலுக்கு உண்டான எல்லாத்தையும் அனுபவிக்க வச்சுதான் கூட்டிட்டு போவார். அந்த மாதிரியான வயோதிக நேரத்துல 81 வயசுல அந்த திருக்கோவிலூர் ஆலயத்துல உளவார பணி பண்ணிட்டு இருக்கார் குருநாதர். அப்பர் பெருமான், பாகீச பெருமான், எப்படி வேணா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். மருநைத்தியார், தர்மசேனன் இங்க பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவருக்கு போதும்ன்ற எண்ணம் வருது. போதும், வாழ்க்கை போதும், இதுக்கு மேல வேண்டாம் அப்படின்ட்டு போது அங்க ஒரு பதிகம் பாடுறாரு. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனும் எம்பெருமான் திருவடியை எண்ணி நல்லால் கண்ணில்லேன் மற்றொரு கடைக்கண் இல்லேன் களல் அடியே கை தொழுது உயிமின் நல்லால் ஒன்றுள்ளே 9 வாசல் வைத்தாய். நம்ம உடம்புல 9 வாசல் இருக்கு. அது ஒன்ன டப்புன்னு மூடுமா. ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன் சேவடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே பாரு. இந்த அக்னிபுரீஸ்வரர் அப்படியே சாமியை ஜோதியில கலந்து உடலோட கொண்டு போற அந்த திருப்புகலூர். அந்த திருப்புகலூர் ஏன் இன்னைக்கு முருகநாயனாரை பத்தி பேசும்போது திருப்புகலூரை பத்தி பேசிட்டு இருக்கோம், யாருமே கேள்வி கேட்கறீங்க. முருகநாயனாருடைய அவதார தலம், அந்த தலத்தினுடைய திருநாமம் பரதமானீச்சரம்னு பேரு. பரதமானீச்சரம். பரதமானீச்சரம் என்கின்ற திருப்பூர் ஆலயத்தில் திரு அவதாரம் எடுத்த முருகநாயனார் அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த நந்தவரத்தில் இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து, பூக்கள்ல 4 வகை இருக்குது. 4 வகையான பூக்கள் இருக்குது சாமிக்கு. எல்லா பூக்களையும் சேர்த்து அந்த பூக்கள் எங்கெங்க அழகா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து கட்டி தொண்டு செஞ்சு அந்த முருகநாயனார் பிறந்த திருத்தலமும் நம்ம திருப்பூர். நம்ம சொல்லணும், நம்ம திருப்பூர். எந்த திருப்பூர்? நம்ம திருப்பூர். 4 வகையான பூக்கள் இருக்குது. நீர்பூக்கள், நிலப்பூக்கள், கொடிப்பூக்கள், கோட்டுப்பூக்கள். கோட்டுப்பூக்கள்னா செம்பகம், மனோரஞ்சிதம், அது போன்று பெரிய பெரிய மரங்கள்ல பூக்கிற பூக்கள். நீர் பூக்கள்ன்றது தாமரை, அல்லி, அது போன்ற பூக்கள். அந்த கொடி பூக்கள்ன்றது சங்கு புஷ்பம் இருக்கு இல்லையா, சங்கு புஷ்பம், நீல புஷ்பம், அந்த மாதிரி பூக்கள் கொடி பூக்கள். கோட்டு பூக்கள்ன்றது மல்லி, முல்லை, கனகாம்பரம், குத்து செடிகள்ல வர பூக்கள். இந்த 4 பூக்களையும் பறிச்சு அந்த புடவையில போட்டுக்கிட்டு, புடவைன்னா பின்னாடி பூ கூடை அதுல போட்டுட்டு அந்த பூ கட்டுறதுக்கு உண்டான தகுந்த இடத்துலதான் உட்காருவாங்க. பயன்படுத்தல பூ வாங்கிட்டு வருவாங்க. அந்த பஸ் ஏறும்போது அந்த அம்மா அந்த முந்தானை எடுத்து மூக்க சிந்திப்பாங்க. பஸ்ல உட்கார்ந்தோம்னா அந்த முந்தானே அப்படியே வச்சு அந்த சீட்ல உட்கார்ந்து பூ கட்டி கட்டுவாங்க. அவர் அப்படி இல்லை. அந்த பூ கட்டுறதுக்கு உண்டான அந்த பூ கட்டுற மாடத்துல போய் உட்கார்ந்து முறைப்பிரகாரம் நீர் தெளிச்சு அந்த சுத்தி பண்ணி அதுக்கப்புறமா உட்கார்ந்து எந்த பூவோட இணைச்சா நல்லா இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இண்டை மாலை, செண்டை மாலை, கொண்டை மாலை, சலங்கை மாலை. மாலையில இருக்கு நடை மாலை, நிலை மாலை, செண்டை மாலை, கொண்டை மாலை, சலங்கை மாலை. கால் பாதத்தில் இருக்கிறது சலங்கை மாலை. எண்டை மாலைன்னு சொன்னா இந்த கையில போட்டு பார்த்துருமா சாமி, ஞாபகம் பார்த்துருக்கீங்க. நாரதெல்லாம் நிறைய போட்டு பாருங்க. அது எண்டை மாலைன்னா தலையில அந்த குடுமைக்கு மேல கட்டுறது. நிலை மாலைன்னா 2 துண்டா வரும், அப்படி போட்டிருப்பார் சாமி. அது அந்த மாவு அந்த முப்புரி நூல் அதுல பார்க்கலாம், அப்படி போட்டுட்டு அங்க வருவார் சாமி. இந்த மாதிரி மாலைகளை பார்த்து பார்த்து கட்டி தொடுத்து கொடுத்த அந்த முருகநாயனாருடைய திரு அவதாரத்தலம் திருப்புகலூர். நீங்க ஒரு முறையாவது நீங்க அங்க போயிட்டு வாங்க.
நாங்க இந்த மடம் கட்டும் போது திருப்பூருக்கு போனோம். அன்னைக்கு வேலைக்குறிச்சி ஆதியண்ணா ஐயா செங்கோல் கொடுக்குறாங்க, பிரதமரை பார்க்க போயிட்டாங்க. அந்த கைலாய மலை இருக்கிற வடக்கு பக்கத்துல இப்ப இருக்குது ஈஸ்ட் பேஸ்ல இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு நார்த் பேஸ்ட் முதல் தரிசனம் பண்ணது. இப்ப நம்ம இருக்கிறது கிழக்கு முகத்துல இருக்கிறோம். அந்த கிழக்கு முகத்துல இருந்து சாமியை பார்ப்போம். அதிகாலை 3 மணி. சைனாவும் நமக்கும் டைமிங் 2 hours டிஃபரெண்ட். அதிகாலை 3 மணிக்கு அங்க பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச காட்சி உங்கள்கிட்ட பார்த்துக்கிறோம். ஒரு பெரிய பந்து போல ஒரு தீப்பழம்பு, பெரிய பந்து மாதிரி ஒரு தீப்பழம்பு அந்த வானத்துல அப்படியே இறங்கி வருது. அப்படியே விட்டு பார்க்கறோம். நிக்க முடியாத அளவுக்கு நடுக்கமான குழுவு எல்லாம் ஃபுல்லா இப்ப மூடிட்டு இருக்கோம். கண்ணு மட்டும்தான் தெரியுது. அங்க நிக்கிறோம். ஒரு பெரிய தீப்பழம்பு மேல இருந்து வருது. அதை பார்த்துட்டே இருக்கும். பக்கத்துல ஒரு தீப்பழம்பு சின்னதான். ரெண்டும் சம அளவுல இப்படி 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 நடனம் ஆடிக்கிட்டே இப்படி இப்படி வரும்போது எங்களுக்கு கிடைச்ச காட்சி என்னன்னா, இந்த சிதம்பரத்துல சிவகாமி நடராஜன் ஆடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான காட்சி. சொன்னார் அலைகள் நம்ம ஆடுவோம், பார்த்துக்க போறாங்க, போய் பார்த்துக்க போறா இருந்தா அந்த மாதிரி ஒரு காட்சி. முன்னாடி பின்னாடி இப்படி இப்படி ஊழல். அதுக்கப்புறம் சின்ன தீக்குழம்பு அப்படியே பெரிய தீக்குழம்பு சுத்தி அப்படியே அப்படியே இறங்கி 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 அப்படியே மானசரோவர்ல கலந்துறாங்க. அம்பாளும் சாமியும் நீரோட ஒரு நேரம் வானத்தை பார்த்தீங்கன்னா கும்பு இருட்டு இந்த மாதிரி இருக்கு. அவங்க எங்க தரிசனம் குளிக்கிறது நீராட இறங்கினாலும் அதுக்கு நேர எதிர்ப்பக்கம் இப்படி பார்க்கும்போது ஒரு 4 நட்சத்திரம் ஒரே லெவல்ல அப்படியே 4 கீழே வருது. அது 4 தரிசனம். அப்படியே வானத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இறங்கி 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 அப்படியே மானசரோவர்ல ஐக்கியமான உடனே அங்க இருக்கிற நாய்கள் எல்லாம் உள்ள, நாய்கள் இல்ல தேவர்கள். அந்த நாய்கள் உள்ள ஊழ எப்படி கேட்குதுன்னா, ஓ ஒரே நேரத்துல அந்த மொத்த நாய்களும் ஓம்ன்ற அந்த சத்தத்தை கொடுக்குது. ஓ அந்த ஓம்ன்ற சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷத்துல ஒரு 1,00,000 லாரியை ஒண்ணா நிக்க வச்சு பட்டாசு ஏற்றி கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெரிய சூரிய பிரகாசம். அந்த மலைக்கு பின்னாடி நாங்க எங்க இருக்கிறோம் எங்களுக்கே புரியல, ஒண்ணுமே புரியல. மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. எல்லாத்தையும் போய் எழுப்பினேன். எங்க டென்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் போய் எழுப்பினேன். அது ஒரு 10-12 பேர் தான் வெளியே வந்தாங்க. மீதெல்லாம் வரல, முடியல. இப்ப இருக்கிற சௌகரியங்கள் அப்ப இல்ல. இப்ப இருக்கிற சௌகரியம் கிடையாது. ஒரு டென்ட் அடிச்சு அதுக்குள்ள 4 பேர் படுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்லிப்பர் பேக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டென்ட் எப்படி அடிப்பாங்கன்னா அந்த டாப்பரான இடத்துல அடிப்பாங்க. இந்த மாதிரி டாப்பரா இருக்கும். இரவு மழை பெஞ்சுன்னா தண்ணி அப்படியே கீழே போயிடும். அந்த ஸ்லீப்பர் பேக்கெட் நம்ம உள்ள போயிட்டு ஜிப்பு மூடிக்கணும். மூக்கு வரைக்கும் போட்டுப்போம். காற்று போற அளவுக்கு வச்சுட்டு படுத்துப்போம். மழை பெஞ்சு தண்ணி போகும்போது எங்க ஸ்லிப்பர் பேக் மேல நடக்கும், கீழே தண்ணி போகும். அந்த மாதிரி ஒரு நிலைமாக்கம். இப்ப இருக்கிற வசதி ஒண்ணுமே கிடையாது. தரிப்பறி தருவாயில் காடு முருவர் நிலவர கனக வரம்பின் மணாளன் தன் கூட்டும் ஒருவர் திருவுயர் புனையப்பாடும். பூக்களை போய் 4 வகையான பூக்களை பறிப்பாரு. அதுக்கு உண்டான இடத்துல கொண்டு வந்து வைப்பாரு. தாமம்னா கட்டுறது, தாமம் கட்டுவாரு. 8 வகையான மாலைகள் செய்வாரு. கொண்டு போய் சாமிக்கு சாத்துவாரு. சிவ சிவான்னு கையெடுத்து வணங்குவாரு. அவர் பாட்டுக்கு போய் அவருடைய கடமையில அவருடைய தொண்டை செய்ய ஆரம்பிச்சுதான். அந்த முருகன் நாயனார் அந்த பூத்தொண்டின் காரணமாக அந்த திருப்புகலூர்ல இருந்து எங்க ஒரு கைலாயம் போனார். டக்குன்னு சொல்லணும், 1 நிமிஷத்துல சொல்லணும். எல்லாம் தெரிஞ்சதுதான். எங்க இருந்து கைலாயம் போனார்? நல்லூர் பெருமடத்துல இருந்து. ஆச்சால் புறம் என்கிற நல்லூர் பெருமடத்துல
திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடைய திருமணத்தில் கலந்துகிட்டு திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், திருநீலக்க யாழ்ப்பாண நாயனார், சொக்கியார், இசைஞானியார், நம்ம சாமி திருஞான சம்பந்த பெருமான், நம்ம முருகப்பெருமான், நம்ம முருக நாயனார், இவங்க எல்லாம் கைலாயத்துக்கு போனாங்க. அவர் பண்ணின தொண்டு பூத்தொண்டு. எத்தனை நீங்க பண்றீங்க? இந்த அம்மா ஒரு நன்றி சொல்லணும். இவங்களே இவங்க கணவரும் சேர்ந்து என்ன பண்ண, அவ்வளவு பெரிய வசதி கொடுக்கல அந்த சாமி. நல்லா புரிஞ்சுங்க, இவங்களுக்கு நல்லா தெரியும். அவ்வளவு பெரிய வசதி எல்லாம் கொடுக்கல. இன்னைக்கு எவ்வளவு காசு இருக்குதோ அந்த காசு கொண்டு போய் கோயம்பேட்டு பூ மார்க்கெட்ல போய் அன்னைக்கு எந்த பூ கம்மியா விற்குதோ, நிறைய வேணும், அந்த பூவை வாங்கி உட்கார்ந்து கட்டி பெருமாள் கோயிலுக்கும் விஷ்ணு கோயிலுக்கும் தினந்தோறும் கொடுக்குற தொண்டு சேராங்க அந்த அம்மா. இந்த தொண்டைதான் முருகநாயனார் செஞ்சார். இந்த தொண்டைதான் முருகநாயனார் செஞ்சு சிவபெருமானுடைய திருவடிக்கு போனார். திருப்பூர் இதுல இருந்து நல்லூர் பெருமணத்திலிருந்து ஆச்சாரப்புரம் என்கின்ற நல்லூர் பெருமணத்தில இருந்து சாமி கிட்ட போய் கலந்தார். அடியார் பெருமக்களே, நான் இப்படி சொல்லி நிறைவு பண்றேன். கைலாயம் போகணும்னா காசு பணம் தேவையில்லை. காசு பணம் தேவையில்லை. காசு பணம் இருக்கிறவங்கெல்லாம் போய் சாமியை பார்த்தாருன்னா அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நேற்று ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி என் கூட நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவருக்கு போன் பண்ணி, ஐயா ஆகஸ்ட் 2ஆம் தேதி கைலாஷ் போற வரீங்களான்னு 3 முறை முயற்சி பண்ணேன். ஏன்னா அவர்லாம் சாதாரணமா வர முடியாது. அவர் கைலாஷ் வரணும்னா நம்மளுடைய ஜனாதிபதி ஒப்புதலோட தான் வரணும். லீவ் அவர் தரணும், ஜனாதிபதி தரணும். 3 முறை முயற்சி பண்ணேன். முதல் முறை கைலாயம் போயிட்டேன். என்ன நடு ரோட்ல அம்போன்னு இறக்கி விட்டு போயிட்டான். எப்படி சேர்ந்தேன்னே தெரியாத, அவனை பார்க்காத வந்தேன். 2வது முறை முயற்சி பண்ணேன். கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகி போச்சு, எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. 3வது முறை முயற்சி பண்ணேன், அப்பவும் நடக்கல. என்ன நேரம் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன்கிட்டே நான் விட்டுட்டேன். நான் இப்ப வரல அசோகன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னா. ஒரு மிகப்பெரிய அதிகார வர்க்கம், நேர்மையான மனிதர், மிகப்பெரிய அதிகார வர்க்கம், காட்சி இல்லை. அதனால கைலாயம் போகணும்னு எல்லாரும் ஆசைப்படுங்க, எல்லாரும் ஆசைப்படுங்க. இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் நான் எடுத்தாலும் நான் பார்க்கணும்னு கேளுங்க. நீ இந்த ஜென்மத்துல கொடுக்கலாம் கூட அடுத்த ஜென்மத்துல எனக்கு நீ இந்த பாக்கியத்தை கொடு. ஏன்னா நம்மளாம் இந்த இதோட முடிச்சுட்டு போற கேஸ் கிடையாது. எப்படி சொல்றீங்க? அடுத்த பிறவி கிடையாதுன்னு எப்படி சொல்றேன்? எப்படி சொல்றேன் சொல்லுங்க. எல்லாம் 63 நாயன்மார் கைலாயம் போனாங்க, திரும்பி வரல. நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். அப்ப நமக்கு என்ன இருக்கு? இன்னும் வினை இருக்கு, நமக்குலாம் அந்த வினை இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சு அதுக்கு அடுத்தது வர வினை, வந்த வினை, வரப்போற வினை, வந்து கழிந்த வினை, அவ்வினை இவ்வினை, எவ்வினையும் போகிற அந்த பதியத்தை கூட பாடாத அவ்வினைக்கு வினையம் என்று சொல்லாது பெறுவீர். உய்வினை நாடாக இருப்பது உந்த பக்கம் ஒன்றோ, கைவினை செய்து என்று நான் கலர் போட்டது யாம் அறியோம், செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநிலகண்டம். ஆமா, எதனால வினை வருதுன்னு தெரியும், நான் செய்யற வினைக்கு பலன் என்னன்றது தெரியும், இருந்தாலும் அதைத்தான் செய்வேன். இப்படி வினைகள்ல நம்ம ஆள் போட்டு பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே போயிட்டு இருக்க இந்த உடல் வேண்டான்னு நம்ம முதல்ல சிவபெருமான்கிட்ட வேண்டணும். 2வது உன்னை பார்க்கணும், இந்த முறையில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் கூட அடுத்த தடவையாவது எனக்கு அந்த காட்சியை கொடுன்னு கேட்கணும். வாழ்ற வரைக்கும் என்ன சவிக்கியமா வச்சுக்கோன்னு கேட்கணும். வயதான காலத்துல மருத்துவர்கிட்ட போகக்கூடாதுன்னு கேட்கணும் சாமி கிட்ட. வயதான காலத்துல என்ன மருத்துவர்கிட்ட மட்டும் அனுப்பிச்சிடாதேன்னு கேட்கணும். போற நேரம் உன்னுடைய கணங்கள் என்ன கூட்டிட்டு போனோம்னு கேட்கணும். இதைத்தான் சாமி எடுக்கணும். இது எல்லாமே சாமி கொடுத்துருவார். இந்த விண்ணப்பத்தோட நம்ம முருகநாயனான்ற தலைப்புல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு 14 பதியங்கள் பாடியிருந்தார். 14 பதியங்கள் நம்ம திருமுறை 12ஆம் திருமுறை ஆசிரியர் சேக்கிராசன் எழுதியிருக்கார். அவர் எப்பவுமே நகர் வளம் சொல்லுவார்.
அந்த ஊர் நலம் சொல்லுவார், அவங்க அந்த ஊர் செழிப்ப சொல்லுவார். கடைசியில முருகநாயனார் பத்தி 2 பதிகம் 8 வரியில சொல்லிட்டார். பூ தொண்டு பண்ணார், 4 வகையான பூவை பறிச்சுட்டு வந்தார், கட்டி அழகா ரசிச்சு சாமிக்கு எங்க போட்டா இந்த மாலைய இப்ப கழுத்துல போடும்போது இங்க பாருங்க, இந்த பூ எங்க வரும், சாமிக்கு மார்பட்ட வரணுமா, அப்ப இங்க வச்சு கட்டணும். இதுல பாருங்க எவ்வளவு சூத்திரம்னு. இந்த பூங்க மார்பு, இந்த கலர் இங்க வரணும்னா மார்பு வச்சு கட்டாப்ப சாமியோட அளவு தெரியணும். இப்படி சிந்திச்சு அந்த பூவை கட்ட வராது. பூ கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு பெரிய கலை அது. அந்த மாதிரி பூவை கட்டி சாமிக்கு போட்டு இறைவனுடைய திருவடியை அடைந்தார்னு நம்மளுடைய 12வது ஆசிரியர் நமக்கு சொல்லியிருக்கார். அதனால்தான் உங்களை எல்லாத்தையும் அந்த முருகநாயனார் பேரை சொல்லி கைலாயத்துக்கு கொண்டு போன. நீங்க எல்லாம் பண செலவில்லாத கைலாயத்துக்கு வந்திருக்கீங்க. ₹1 செலவில்லாத கைலாயத்துக்கு வந்திருக்கீங்க. நல்லது அமைதியா இருந்து இறைவனை பற்றி சிந்தித்த உங்களுக்கும், உங்களை சிந்திக்க வைத்த இறைவனுடைய திருநாமத்துக்கும், இறைவனுடைய திருநாமம் நம்ம பேசல, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, நிஜமா சொல்றேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன நடக்குது எனக்கு தெரியாது. சாமி பேச சொல்லுவார், நான் பேசுவேன், அவ்வளவுதான், போயிட்டே இருப்பேன், ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சி என்ன கேட்டீங்கன்னா, எப்பமா வரும்போது பந்தாவா வருவேன், ஒரு குர்தா போட்டிருப்போம்ல, எல்லாம் எடுத்து காக்கில் வச்சுட்டு சீப்புக்குலாம் எடுத்துட்டு உத்தராட்செல்லாம் எடுத்து எல்லாம் ரெடியா இருக்குதா பார்த்துட்டு, இந்த திருவிழா படத்துல பானபுத்தர் வருவாரு, எல்லாம் பரிவாரங்கள்லாம் இருக்குதா பார்த்துட்டு அப்படிதான் வருவேன். இன்னைக்கு ஒத்தாண்டேஸ்வரர் என்ன நினைச்சாரோ தெரியல, எதுவுமே எடுக்காத போறான்ட்டார். சமயப்பட்ட துணியோட உத்தராட்சம் கூட இல்லை, அவனுடைய உத்தரவு. என்ன வரும்ப பண்டா பண்ணிட்டு வரையா போல, நீ வெறுமையோட போல. புரியுதுங்களா? நமக்கு கொடுக்கறதெல்லாம் சிவபெருமான், அது எப்படி நம்மள நடிக்க சொல்றாரோ அப்படியெல்லாம் நம்ம நடிச்சுட்டு இருக்கோம். அந்த வழியிலேயே போனோம். ஒரு காட்டு ஆற்றை கடக்கணும்னா அந்த ஆற்றுடைய வேகத்துக்கு யாருமே எதிர்நீச்சல் போட முடியாது. ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் கரையில் உட்கார்ந்துருக்காரு, அந்த காட்டு ஆற்று வெள்ளத்தை பார்க்கிறாரு, மேல இருந்து பெரிய அருவி கொட்டுது. ஒரு மதம் பிடிச்ச யானை கூட அதுல போச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும். அதுல ஒரு ஆள் போய் இறங்குறாரு, இங்க இருந்து கத்துவாரு, ஒரு அதுக்குள்ள ஆற்றுல இறங்கிட்டான். இறங்கி அந்த பக்கம் வந்து கரையேறிட்டான். இவருக்கு ஆர்வம், அந்த ஞானி நேர போனார், இவ்வளவு பெரிய காட்டாரு, யானையினுடைய பலம் பண்ணவங்க கூட ஒன்னும் அதை கடந்து வரப்படியே நீ எப்படி கடந்து வந்தேன்னு சொல்லும் போது அவன் என்ன சொன்னான்னா, எதை வேணாலும் கடக்கணும்னா அது போக்குல நம்ம போகணும்னா, நீரோட்டத்துல மட்டும் நம்ம எதிர்த்து போராட முடியாது. அந்த நீர் எப்படி நீரோட்டம் இருக்குதோ அதுக்கேற்றாம நீ நீந்து பண்ணினா எங்கேயும் சில கிலோமீட்டர் தாண்டி கரையேறிடலாம், எங்கேயும் போய் கரையேறிடலாம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் அப்படிதான். உனக்கு என்ன பிடிக்குதோ சரி, உனக்கு எப்படி கும்பிட முடியுமோ சாமியை வணங்க, ஆனா கண்டிப்பா வணங்கு. ஒரு என்ன கொடுக்கணுமோ சாமி கொடுப்பார். உங்ககிட்ட இருக்குது ஏதுன்னு கேட்டா சாமி கொடுத்ததுன்னு சொல்லுங்க. நான் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. நான் பண்ணனால அந்த ஆணவம் தலை தேறி அதையும் சாமி காப்பாற்றுவார். அவர் அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டார் என்று கூறி, இதுவரைக்கும் சிவபெருமான நினைச்சு நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம். அவன் அருளாலே அவன் நாள் வணங்கி, இருக்கிற கைலை மாமணிகளை எல்லாத்தையும் வணங்கி, மிச்சம் இருக்கிற அடியார் பெருமக்களை எல்லாத்தையும் வணங்கி, வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி கைலாயத்துக்கு போறோம். உங்களுடைய உத்தரவோட யார் யாருக்கு முடியுமோ மடத்துக்கு வாங்க. மடத்துல தொண்டு இருக்குது, 12, 13 நாள். எல்லா ஆளுக்கு ஒருத்தர் ஒரு நாள் வந்தீங்கன்னா மனம் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். யாரும் இல்லைன்னாலும் மனம் நிற்காது. நான் இல்லைன்னா நாளைக்கு மனம் இருக்குமானா 100% இருக்கும், நடக்கும், சாமி நடத்துவார். அதனால உங்களால முடிஞ்சது கைலாயத்துக்கு போறதுக்கு இன்னும் ஒரு வழி, அன்ன தொண்டு. பஞ்சபூதங்களில் எது பெருசுன்னா எதுவும் கிடையாது. வயிற்றில் இருக்கிற அக்னி தான் பெருசு. அந்த அக்னிக்கு உணவு போடுறதுதான் அன்னதானம். அதை சாமி விரும்பி நம்ம கிட்ட கொடுத்திருக்கார். அதை நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் அவன் அருளால. அதனால அந்த வாய்ப்பை நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா அசோனையாக்காக மடத்துக்கு வரேன்னு நினைக்காதீங்க. நான் ஒரு சமையல்காரனா வரேன்.
நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சமையல்காரன் அங்க வரேன், என் வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டே இருக்கேன். எனக்கு அது ஒண்ணும் கிடையாது, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. வர சொல்றாரு, நான் வரேன், பணி முடிச்சுட்டு போறேன். கரெக்டா 9 ஆயிடுச்சு. சிவபெருமான் எங்க இருக்காரு? 9 மணிக்கு கைலாயத்தில் இருக்காரு. கைலாயத்தில் இருக்காரு 9 மணிக்கு. 9 மணிக்கு நந்தியம் பெருமானை கூப்பிடுவாரு, கல்யாணத்துக்கு போலாமா? நந்தியம் பெருமான் ரைட்டு 10 மணி கேட்டார், ஓகே. காஞ்சனாமால இங்க பாக்குற 9 மணிக்கு சாமி காணும். சாமி 9 மணிக்கு கைலாயத்தில் இருக்காரு. அதே 9 மணிக்கு மதுரையில இருக்காரு. ஓடி வந்து தகவல் சொல்றாங்க, சாமி வந்துட்டார், பராக் பராக் பராக். சாமி வராரு. எப்படி வராரு? 30 கோடி தேவர்கள் புடை சூழ ஜன் 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 வராரு. கொக்கரை வீணை குழல் யாழ் இடமா தடரி படாகம் மத்தளம் துந்திது வாய்ந்த முருடி. அதுக்கு கூட சரஸ்வதி வீணை வாசிக்கிறார். நாரதரு தும்புரு மொத்த பரிவாரங்களோட சாமி வரார். ஜம்முன்னு வரார். எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? எப்படி வர முடியும்? வர முடியும். காலையில சூரியன் உதிக்குது. 6:10 நீங்க சூரிய உதயம். கன்னியாகுமரியில் இருக்கிறோம் பாக்குறான். கடற்கரையில இருந்து சூரிய உதயம் தெரியுது 6:10. மெரினா பீச்சில் இருக்கிறவனும் பாக்குறான் 6:10. அமெரிக்காவில் இருக்கிறவனும் பாக்குறான் 6:10. இந்த உலகத்துக்கே சூரிய உதயம் ஒரே நேரம். அந்த சூரியன் வரும்போது சாமி வர மாட்டாரா? 6 மணிக்கு கன்னியாகுமரி, 10 மணிக்கு திருச்செந்தூர், 11 மணிக்கு திருமலை சேர்ந்தா சூரியன் உதிக்குது. அந்த சூரியனே ஒரு கண்ணா வச்சு உள்ள அமைக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் வர முடியாதா? இடது கண்ணு யாரு? சந்திரன். வலது கண்ணு சூரியன். இடக்கை சங்கு சேகரம். எடுத்த பாத நீள்முடி. என் திசைக்கு அப்புறம் சாமி தடையை விரிச்சு போட்டோம்னா 8 திசையும் உள்ள வந்துருமா. அதுக்கு மேல தாண்டி போகுமா சாமியினுடைய தடை. சாமிக்கு கோவநாடு பிடிக்கும். அந்த கோவநாடு எவ்வளவு பெருசு இருக்கும்? வானத்தை அப்படி மடிச்சு கட்டினார்னா ஒரு கோவணம். யாருக்கு கூட நம்ம இருக்கோம்? சிவபெருமான் கூட இருக்கோம். நம்மளாம் சிவபெருமானுடைய அடிமை. சிவபெருமானுடைய அடிமை நம்ம. அவர் நம்மளை அடிமையா வச்சிருக்காருன்னா நம்ம ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கோம். பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளை வச்சு ஏதோ பண்ணுவார். அந்த அடக்கத்தோட வாழணுமே தவிர நம்ம இதெல்லாம் பண்றோன்ற ஆணவம் வந்ததுன்னா நாகம். அதனால நம்ம முருக நாயனார் மாதிரி, முருகநாயனார் பத்தி 14 பதிகம் தான் இருக்குது. அவர் அந்த மண்டபத்திலிருந்து பூக்களை பறிப்பாரு. பூக்களை பற்றி கொண்டு வந்து கொடுப்பாரு. என்னென்ன பூக்கள் பறிப்பாருன்னு கேட்டீங்கன்னா போட்டு